மறந்து ஆச்சரியப்பட்டு போயிறார். அனுமன் தான் யாருக்காகவும் பாடுறது இல்லையே, தனக்கு மட்டும் இருக்கணும் தானே, தன்னோட சாந்திக்காக தன்னோட மன அமைதிக்காக தானே பாடுறார். இது உலகத்துக்கு தெரியப்படுத்தணும். இவர் அன்சங் ஹீரோ இல்லையா அந்த பாட்டு பாடுறதில்ல, அதனால் இதை உலகத்துக்கு தெரியப்படுத்தணும்னு சொல்லிட்டு நாரதர் டிசைட் பண்ணுறார். அப்போ எப்படி இந்தியாவில், தமிழ்நாட்டில், சென்னையில் பல சங்கீத அகாடமிகள்லாம் விருதுகள்லாம் கொடுக்குறோம். பிரசிடென்ட்டாக பண்ணுறான் சங்கீத கலாநிதி அப்படின்னு அவார்டு தரோம். நான் இப்போ ரீசெண்டாக நடந்த சங்கீத கலாநிதி அவார்டை பற்றி சொல்லலை, ஜென்ரலாக சங்கீத கலாநிதி அவார்டெல்லாம் கொடுக்குறான். இசைக்கே அவா தான் இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் அப்படி சொல்கிறேன். இந்த மாதிரி அந்த காலத்தில் தேவலோகத்திலேயே மூணு லோகத்திலையும் இந்த சங்கீத கலாநிதி யார் கொடுக்கணும், சங்கீதத்தில் யார் சிரேஷ்டன், சங்கீத கலாநிதி சொல்ல வேண்டாம், சண்டை வந்துடும். சங்கீதத்தில் யார் சிரேஷ்டன் அவனுக்கு நம்ம தலைமை பதவி தரணும் அப்படின்னு ஒரு வருஷம் ஒன்று நடக்கும். ஸோ அந்த பேச்சு வர்றபோது நாரதர் ஹனுமானோட பேரை ரெக்கமெண்ட் பண்ணுறார். தாயார் சரஸ்வதி கேட்குறா, ஏண்டா நீ தான் நாத பிரம்மம், நீ ஹனுமானுக்கு எப்படி ரெக்கமெண்ட் பண்ணுற? ஹனுமானுக்கு சண்டை போட தெரியும், மரத்துக்கு மரம் தாவ தெரியும். அவனை நீ அவனுக்கு நீ சிபாரிசு பண்ணுறியே, உனக்கு அவன் திறமை மேலே அவ்வளவு நம்பிக்கை இருக்கா அப்படிங்கிற. அது வேற சொல்கிறா, இங்கே பாரு, இங்கே இருக்கிற பாக்கி சங்கீத நிபுணர்கள், கிண்ணறர்கள், கந்தர்வர்கள், தேவர்கள் இவெல்லாம் சண்டைக்கு வந்துடுவா. எப்படி நீ ஒரு வானரத்துக்கு தரலாம்? நீ வானரத்துக்கெல்லாம் தரப்படாது இந்த அவார்டு அப்படின்னு சொல்லுவா அப்படின்னு இல்லை, பார்க்கலாம், கொடுக்கட்டும் அப்படிங்கிற. இது போனோடனே இது ப்ரப்போசல் போயிடுத்து யார்கிட்ட? சரஸ்வதிகிட்ட. சரஸ்வதி தானே சீஃப், சரஸ்வதிகிட்ட போயிடுத்து. இந்த மாதிரி ஐ ரெக்கமெண்ட் லார்ட் ஹனுமான் டு பி த சீஃப் ஆஃப் கர்நாடிக் மியூசிக் அப்படின்னு நாரதர் ரெக்கமெண்ட் பண்ணி கொடுத்துட்டார். இது போட்ட உடனே கிண்ணறர்கள், காந்தார்வர்கள், தேவர்கள் எல்லாரும் சரஸ்வதிட்டு போயிட்டார். இது எப்படி அப்செட் பண்ணிக்க முடியும்? நாரதன் கொடுங்கோ, இல்லை வேறு யாருக்காவது ஒருத்தருக்கு எடுத்து கொடுங்கோ, ஒரு வானரத்துக்கு நீங்கள் எப்படி தருவே அப்படிங்கிற. உடனே சரஸ்வதி எப்படி ப்ளே பண்ணுறா பாருங்க. ஓகே, நீங்கள் என்கிட்ட வந்துட்டு நான் அக்செப்ட் யுவர் அப்ஜெக்ஷன் நவ். இதை யார் முதல்ல அப்ஜெக்ட் பண்ணணும்? நாரதன் தான் அப்ஜெக்ட் பண்ணணும். நாரதனோட பொசிஷனை நாரதனே இப்போ ஹனுமனுக்கு விட்டு கொடுக்க போகிறான். அப்போ நீங்கள் நாரதன்கிட்ட போய் இதை கேளுங்கோ, ஏன் இதை அவன் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கான், எதனால ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கான், என்னென்ன குவாலிட்டிஸ் அவன் அசஸ் பண்ணியிருக்கான் ஹனுமனோட, நீங்கள் போய் கேளுங்கோ அப்படிங்கிற. ஸோ இப்போ எல்லாரும் நாரதர்கிட்ட வரா. நாரதர் சொல்கிறார், இங்கே பார்ப்பா, ஹனுமன் தனக்கு மட்டும் பாடுறவன். நீங்கள்லாம் ஆடியன்ஸாக உட்காந்து பாட்டு கேட்க போகிறீங்களா, அவன் பாடவே மாட்டான். பட் அவன் திறமை மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஸோ அதனால் நான் அவனை ஒரு பெரிய ஒரு மலைப்பகுதிக்கு வர சொல்கிறேன். அவன் அங்கே பாடுவான். நான் சொன்னால் அவன் பாடுவான். அவன் பாடுற போது நீங்கள் எல்லாரும் ஒளிஞ்சிட்டு கேளுங்க. அப்புறம் அவனோட திறமையை நீங்கள் சொல்லுங்க. நான் எடுத்த டிசிஷன் ரைட்டா, என் ரெக்கமெண்டேஷன் ஓகேயா,